Hi friends, Assalamu alaikum. Welcome to Sumiya's kitchen. Egg lollipop எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம், இஃப்தாருக்கும் செஞ்சு சாப்பிடலாம். 4 முட்டை அவிச்சு எடுத்துக்கோங்க. அதை நல்லா கிரேட் பண்ணிக்கணும். பெரிய வெங்காயம் 1 எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணிக்கணும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா சேர்த்துக்கணும். மல்லித்தலை கொஞ்சமாக சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கணும். முட்டை இல்லைன்னா மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க. அதில் டிப் பண்ணிக்கலாம். பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணணும். டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணணும். கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ரொம்ப ஈஸியாக வீட்லேயே உள்ள பொருளை வச்சு செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எக் லாலிபாப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்டிக் இல்லைன்னா டூத் பிக்கை வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.